السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த அவர்கள் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாம் மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களை குறித்தும் பேசிய ஒரு அற்புதமான மார்க்கம். மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலையும், சிறந்த கோட்பாடுகளையும், சிறந்த சட்டதிட்டங்களையும் மனித சமூகத்திற்கு கொடையாக தந்த உன்னதமான மார்க்கம்தான் இஸ்லாம். வாழ்வின் அனைத்து துறைகள் குறித்தும் வழிகாட்டிய இஸ்லாம் பொருளாதாரம் குறித்தும், பொருளீட்டல் குறித்தும், அதை எவ்வாறு சம்பாதிப்பது என்பதை குறித்தும் அழகான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்ன பிற அமல்கள் இவைகள் மட்டும் கடமையல்ல, மாறாக குடும்பத்திற்காக, இவ்வுலக வாழ்விற்காக உழைப்பதும் சம்பாதிப்பதும் கடமைதான். தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்: தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்தும் பாதல் ஃபரீதா. ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது கடமைக்கு பின் இன்னொரு கடமை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இயற்கையிலேயே மனிதனுக்கு பொருளின் மீது ஆசையை கொடுத்திருக்கிறான். அதை கொண்டுதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் சீராக இயங்குவதற்கு ஒவ்வொருவரும் அவரவர் வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். ஒரு விவசாயி தனது விவசாயத்தை, ஒரு வியாபாரி தனது வியாபாரத்தை, ஒரு பொருள் தயாரிப்பாளர் தனது தயாரிப்பை, ஒரு சுத்தம் செய்பவர் தனது பணிகளை, ஒரு ஆட்சியாளர் தனது ஆட்சியை, இப்படி இவ்வுலகில் ஒவ்வொரு துறைகளிலும் பணிபுரிபவர்கள் தத்தமது பணிகளை சரியாக செய்தால்தான் இந்த உலகம் சரியாக இயங்கும். எல்லா காரியங்களும் சரியாக நடந்து அதன் மூலம் உலகம் சீராக இயங்குவதற்கு அல்லாஹ் மனிதனுக்கு பொருள் மீது ஆசை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த பொருளாசை மிகைத்து தனக்கு வரும் பொருளாதாரம் ஹலாலா ஹராமா என்று யோசிக்காமல், சிந்திக்காமல், பணம் வந்தால் போதும், அது எப்படி வந்தால் என்ன, எங்கிருந்து வந்தால் என்ன என்ற எண்ணத்தில் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இரையச்சம் இல்லாமல், பேணுதல் இல்லாமல் பொருளீட்டுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம், சம்பாதிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் பொருளீட்டுவதை ஆர்வப்படுத்துகிறது, சம்பாதிப்பதை ஆர்வப்படுத்துகிறது. அதே நேரம் அந்த சம்பாத்தியம் சரியானதாக மார்க்கம் அனுமதித்த முறையில் அமைய பெற்றிருக்க வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரை ஹலால் ஹராமில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஹலால் ஹராமில் பேணுதல் இல்லாத ஒருவர் தன்னை இரையச்சம் உள்ளவர், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்பவர் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. காரணம், இரையச்சத்தின் முதல் அளவுகோலே ஹலால் ஹராமை பேணி வாழ்வதுதான்.
உணவு எங்கிருந்து வந்தது, ஆடை எங்கிருந்து வந்தது, குடிக்கின்ற நீர் எங்கிருந்து வந்தது, அது ஹலாலா ஹராமா என்று ஒருவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளாத வரை அவர் இரையச்சம் உள்ளவராக ஆக முடியாது என்று மைமூன் பின் மெஹரான் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலான சம்பாத்தியம்தான் அனைத்திற்குமான அடிப்படை. நாம் செய்கின்ற அமல்கள் ஏற்கப்படுவதற்கும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் நம்முடைய சம்பாத்தியம் சரியானதாக, மார்க்கம் அனுமதித்ததாக, ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் உண்ணுகிற உணவிற்கும் உடுத்துகின்ற உடைக்கும் சம்பாதிக்கும் பணத்திற்கும் இறை வணக்கத்திற்கும் நிறைய தொடர்புண்டு. அவைகள் தூய்மையானதாக இருந்தால் நம் வணக்கங்கள் தூய்மையானதாக இருக்கும். அவைகள் கெட்டுப்போனால் நம் வணக்க வழிபாடுகளும் கெட்டுப்போகும். இதனால்தான் நபி அவர்கள் ஹலால் ஹராம் விஷயத்தில் அதிக பேணுதல் உடையவர்களாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு உணவு வழங்கப்பட்டாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஹலாலானதா, சரியான முறையில் வந்ததுதானா என்பதை ஆராயாமல் அதை பயன்படுத்த மாட்டார்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரி அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதற்காக ஒரு கோப்பையில் ஆட்டுப்பாலை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஏனெனில் அன்றைய தினம் பகலும் நீளம், வெயிலும் அதிகம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் அந்த ஆடு எப்படி கிடைத்தது என்று விளக்கம் கேட்டு அந்த பாலை அவர்களிடமே திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அவர் அறிவிக்கிறார்கள், பிறகு நான் என்னுடைய சொந்த பொருளில் இருந்துதான் அதை வாங்கினேன் என்று சொல்லி அனுப்பியவுடன் அதை அருந்தினார்கள். மறுநாள் நபி அவர்களிடம், நான் தாங்களுக்கு பால் கொடுத்து அனுப்பிய போது ஏன் விளக்கம் கேட்டு அந்த பாலை திருப்பி அனுப்பினீர்கள் என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், இவ்வாறுதான் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், இவ்வாறுதான் இறை தூதர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். பிறகு யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். என்னுடைய தூதர்களே, நீங்கள் நல்லவற்றிலிருந்து, பரிசுத்தமானவையிலிருந்து சாப்பிடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள், நிச்சயமாக நான் நீங்கள் செய்பவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் நற்செயல் புரியுங்கள் என்பதற்கு முன்பாக ஹலாலானவற்றை உண்ணுங்கள், குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா என்று இறைவன் சொல்வதற்கு காரணம், ஹலாலானவற்றை உண்பதின் மூலம்தான் நல்ல அமல்கள் செய்வதற்கான பாக்கியமே கிடைக்கும். நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். ஹராமான உணவை சாப்பிட்டால் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான பாக்கியம் ஒருபோதும் கிடைக்காது. அதனால் அவர்கள் செய்கின்ற எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதும் கிடையாது. இன்று தொழுகை போன்ற நிறைய அமல்கள் செய்யும் பலர் இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் அவ்வாறு செய்யப்படும் அமல்களால் எந்த பயனும் இல்லை. இமாம் ஹபீப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் அதிகம் தொழுவதோ அதிகம் நோன்பு வைப்பதோ உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம், அவரிடம் பேணுதல் இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். வணக்கத்தோடு இறை வழிபாட்டோடு பேணுதலும் யாரிடம் இருக்கிறதோ அவரே அல்லாஹ்விடம் சிறந்த மனிதர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் தொழுகைக்காக வலதுபுறத்தில் நிற்பது சிறந்ததா இடதுபுறத்தில் இருப்பது சிறந்ததா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீ சாப்பிடும் ரொட்டி துண்டு ஹலாலா ஹராமா என்பதை முதலில் பார்.
நீ எந்த இடத்தில் நின்று தொழுதாலும் உன்னுடைய தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. முதலில் நீ உண்ணும் உணவில் கவனம் செலுத்து என்று கூறி அதுதான் நீ செய்யும் அமல்களுக்கு உண்டான அடிப்படை என்று கூறினார்கள். நம் வணக்கங்களும் தொழுகைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட அடிப்படை நாம் உண்ணும் உணவும் நம்முடைய பொருளும் ஹலாலானதாக இருப்பது மிக அவசியமான ஒன்று. அது ஹலாலானதாக இல்லை எனில் நம் வணக்கங்களினால் நமக்கு எந்த பயனும் இல்லை, அனைத்தும் பாழாய் போய்விடும். ஹராமை சாப்பிட்டவனின் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற போது அவன் எங்கிருந்து தொழுதால் என்ன என்பதுதான் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கேள்வி. அதேபோல் அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்ற துஆக்கள் ஒருபோதும் கபூலாக போவது கிடையாது. எவருடைய சம்பாத்தியம் ஹராமானதாக இருக்குமோ அவருடைய துஆவை அல்லாஹ் அவருடைய முகத்திலேயே சுருட்டி எறிந்து விடுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் வினடியார்களே, தபரானில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஒரு முறை துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நபராக நான் ஆகுவதற்கு அல்லாஹ்விடம் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே வேண்டினார்கள். அதற்கு நபி அவர்கள், சஅதே, நீ உண்ணும் உணவை ஹலாலானதாக ஆக்கிக்கொள். அப்படி இருக்குமானால் உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நபராக நீ ஆகிவிடுவாய். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு அடியான் ஹராமான ஒரு பிடி உணவை தன் வயிற்றுக்குள் செலுத்தி விட்டால் அவருடைய 40 நாட்களின் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எவருடைய உடம்பு ஹராமினாலும் வட்டியினாலும் வளர்கிறதோ அது நரகத்திற்கே உரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் தபரானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளாரின் இந்த உபதேசத்திற்கு பின் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு உணவில் தூய்மையை கடைபிடித்தார்கள் என்றால் அதற்கு பின் அவர்கள் ஹலாலான உணவை மட்டுமே உண்டு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டின் பாலைத்தான் வீட்டில் உள்ள அனைவரும் அறிந்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த ஆடு எதிர்பாரா விதமாக அண்டை வீட்டாரின் நிலத்தில் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை மேய்ந்து விட்டது. இதை அறிந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று முதல் அந்த ஆடு இறக்கும் வரை அதிலிருந்து கறந்த பாலை அருந்துவதை நிறுத்திவிட்டார்கள். காரணம், அனுமதியின்றி நுழைந்து மேய்ந்த புல்லின் தாக்கம் அந்த ஆட்டின் பாலில் வெளிப்பட்டு விடுமோ, அது அனுமதி இல்லாத உணவாக மாறிவிடுமோ என்ற பயம்தான் அவர்களை இவ்வாறு செய்ய தூண்டியது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலால் ஹராம் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் இப்படிப்பட்ட பேணுதல் தான் இருந்தது. அதனால்தான் அவர்களுடைய அமல்களில் உயிரோட்டம் இருந்தது. தன்னுடைய தேவைகளை ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் போதும் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு ஹலால் ஹராமை குறித்து எந்த கவனமும் நம்மிடத்தில் கிடையாது. மற்ற சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்தும் பலர் ஹராம் ஹலாலில் கவனம் செலுத்துவதில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நிலையை பற்றி எச்சரித்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸில் லயஅத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலியல் மர்உ பிமா அகதல் மால அமின் ஹலாலின் அம்மின் ஹராம். தான் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்ற ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முடியுமோ ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணுதலாக வாழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய அருளையும் நாம் அடைய முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தின் பரக்கத்தினால்
நம்முடைய வாழ்வின் அனைத்தையும் ஹலாலானதாக ஆக்குவானாக. மேலும் ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணுதலோடு வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக என்ற துவாவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.